இந்த வருஷத்துல மட்டும் என்னடா அப்படி ஏஆர் பண்ணாருன்னு கேக்குறீங்க. இன்னொரு சீக்ரெட் இருக்கு. இந்த வருஷத்துல இவரோட இன்னொரு புலி இவர் கூட இருந்திருக்கு. அதுதான் ஹாரிஸ் ஜெயராஜ். 98, 99, 2000ல ஏஆர் ஹாரிஸ் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்களாம். நான் சொன்ன பாட்டு நிறைய பாட்டுக்கு ஏஆர் கம்போஸ் பண்ணி போயிடுவாராம். இதை அரேஞ்ச் பண்ணி வை அப்படின்ட்டு ஏஆர் ஹாரிஸ் சொல்லிடுவார். ஹாரிஸ் தான் சவுண்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த பாட்டுக்கு எல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்ல நம்புவீங்களா? கௌதம் வாசுதேவன் சொல்லியிருக்காரு. There are songs that Haris has done the entire programming for Rahman. Songs like that. Rahman would give him the song and say, you do it, after figuring out the tune and everything. Yeah, படையப்பா படத்துல அந்த எபிக் ஊஞ்சல் சீனுக்கு மியூசிக் அரேஞ்ச் பண்ணது நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் தான். கேசி மாதிரி ரீசன்ட் பேட்டில சொன்னாரு. நானும் ஹாரிஸ் ஜெயராஜும் ஃபில்லப் பண்ணதுதான் அந்த ஊஞ்சல் சீன் ஃபுல்லா. ஜெயராஜும் நானும் உட்காந்து என்ன சார் நம்ம ஏதாவது ஃபில்லப் பண்ணலாமான்னு கேட்டேன். அப்ப நானும் ஜெயராஜை வச்சு உட்காந்து ஃபில்லப் த பிளாங்க்ஸ் பண்ணோம். வந்த உடனே நானும் ஜெயராஜை ஃபில்லப் பண்ணிருக்கேன். கேளுங்க படுங்க என்ன போட்டு ஃபுல்லா கேட்டு முடிஞ்சிச்சு படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு அவரே கேட்டுறாரு. இந்த முதல்வர் படத்துல லோயா அப்படிங்கிற அந்த மியூசிக் இடம் வரும். அதை வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் தான் கம்போஸ் பண்ணது.